புத்தகத்தினுடைய ஆசிரியர் தமிழியலன் ஐயா அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மேடம் அரங்க மல்லிகா அவர்களே, காவல்துறை அதிகாரி திரு சிவகுமார் அவர்களே, டான்ஜெட் கோவின் அதிகாரி திரு பாஸ்கர் மிஸ் அவர்களே, கவிஞர் எழுத்தாளர் திரு ஆனந்த் அவர்களே, தொகுத்து வழங்குகிற திரு ஆர்காட்டார் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கின்ற கூட்டத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுமே, பேசாதவங்க அவங்க மகளும் மாப்பிள்ளையும் தான். அதையும் நீங்கள் கேட்டீங்க, அவங்க வேணான்ட்டாங்கன்னு நினைக்கிறேன். இணைப்புரை அவங்க தான் போட்டிருக்கோம், அவங்க கீழே போயிருந்தாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். நான் தமிழ் ஐயாவை பொறியாளர் என்று பார்த்தேன். பிஇக்கும் கவிதைக்கும் என்ன தொடர்பு என்று வியப்பாக யோசித்தேன். எங்கே படித்தாங்கன்னு பார்த்தேன், நான் புரிஞ்சிருச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகம். அந்த பொறியியலை விட தமிழை தான் அதிகமாக படிச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் அது அவருக்கு தூண்டுதலாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் சில எண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு உண்டு. 1 ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்லுவாங்க, 100 சென்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு இது உண்டு. இப்போ இவர் ஐயாவுடைய எண் இப்போ 21க்கு வந்துருக்கீங்க, 15 தாண்டி. அந்த விதத்தில் அவருடைய அந்த எண் நான் கவனிக்கிறேன். 21 மாதம் ஒன்றுக்கு 1 என்கிற வீதம், அந்த அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில தேதிகள் ரொம்ப முக்கியமாக நினச்சிப்போம் நம்ம எல்லாருமே. என்ன நினைப்போம் அந்த தேதிகளை? இப்போ 1ஆம் தேதினா சிலது நினைவு வரும். ஜனவரி 1, மே 1எல்லாம். நான் மீதி தேதி மட்டும் சொல்கிறேன், நீங்களே அந்த நாட்களை நினச்சி பார்த்துங்க. 2ஆம் தேதி சில மாதங்கள், சில மாதம் 6ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26, 30, 31. இது போன்ற எல்லா வருடங்களிலும் இந்த நாட்கள் குறிப்பாக கொண்டாடப்படுற நாட்களாக இருக்குது. இன்னும் சிலது இருக்கலாம். அப்படி ஒரு 27 தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக ஆக்கி கொண்டிருக்கிறார் தமிழியலன் ஐயா. அவருடைய தந்தையாருடைய திருமண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறப்பு. அப்படி நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு விடுத்தி கொள்கிற போது புத்தகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஐயா ஒரு நல்ல உதாரணம். முதல் மொழி ஃபவுண்டேஷன்லையும் இருக்காங்கன்னு பார்த்தேன். 21வது புக்குன்னு பார்த்தேன். என்னுடைய புக்கையும் நான் பார்த்தேன். யாரெல்லாம் மிகச்சிறந்த கவினா கவிஞன் இல்லை. நான் ஒரு 91 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். கவிதை புத்தகமே இது வரைக்கும் எழுதுனதில்லை. பள்ளியில் எழுதுனது சரி, அது கவிதையாக அவற்றை சொல்ல முடியாது என்பதனால நான் அதை பதிப்பிடலை. நானும் ஈழத்தமிழர்களுக்காக கவிதை எழுதியிருக்கேன், தமிழர்களுக்காக நிறைய வீரமெல்லாம் எழுதியிருக்கேன். அதெல்லாம் இப்போ வெளியிடுற மாதிரி இல்லை. யாரெல்லாம் பெரிய கவிஞர்கள் என்று தேடி பார்த்தேன். ஹோமர், பெரிஷாவில் இருக்க ரூமி, ஷேக்ஸ்பியரும் நிறைய சானட்ஸ் எழுதியிருக்காராம். எமிலி டிக்சன், அப்புறம் காளிதாசன், கபீர், ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதியார், சரோஜினி நாயுடு. கம்பர் பின்னாடி தான் வராது, கூகுளில் தேடினா. வள்ளுவர், ஏகே ராமானுஜன் கூட சில கவிதைகள் எழுதியிருக்காராம். நான் திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவருடைய முன்னுரையை படித்து பார்த்தேன். அவர் என்ன எழுதியிருக்காரு? அவர் எழுதின ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்கிறது இந்த புத்தகத்திலிருந்து. A chair is not for fried to wear, but born of burden and just and fair ன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் அது ரொம்ப பிடித்த ஒரு கவிதையாக இருந்தது. Senses that appear without leaf can become clear. நான் இவற்றை சொல்ல நேரமில்லை, அதனால நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குன்னு யாரோ குறிப்பிட்டு சொன்னாங்க. தலைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. கடலில் மூழ்கி அல்லது நதியில் மூழ்கி எடுக்க வேண்டும். படத்தில் தான் ஒரு கரையோரம் இருக்கிற பையன் மாதிரி தெரியுதே தவிர கவிதையை மூழ்கித்தான் எடுக்க முடியுங்கிறது. மூழ்க வேண்டும்ங்கிறதே தமிழில் இருக்க ஒரு அற்புதமான சொல். மூழ்குதல் எத்தனை மொழிகள் இருக்கும்னு நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. மூழ்கி முத்தெடுத்தல், அமிழ வேண்டும். அதுக்கு அமிழ்தல் இன்னொரு அற்புதமான தமிழ் சொல். அமிழ்ந்தால் தான் உள்ளே போக முடியும். அடிக்கடியே அவர் பல பொறுப்புகளால் வெளியில் வந்தாலும் அவர் அவ்வப்போது கவிதைகளில் மூழ்கி கொண்டே இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். 2 பேரும் உள்ள வர வழி தெரியாமல் இருக்காங்க. கவிஞர்கள் பொதுவாக ரொம்ப வித்தியாசமானவர்கள். கவிஞர்களாக இருக்கிறதுக்கு ஒரு கவி மனம் வேண்டும், ஒரு தனித்த கவி மனம் வேண்டும். கவிஞர்களுடைய பார்வையே ரொம்ப வேறுபட்டது. அவர்களுடைய உலகமே தனி. கவிஞருடைய உலகம் என்பதே தனி. கவிஞர் கவிதை எழுதுறப்போ நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கலாம்னா, நியாயமானா இருக்கலாம், நேர்மையானவனா இருக்கலாம், நம்ம வீரமாக இருக்கலாம்,
நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்காங்கிறதே வேறு. ஆனால் கவிதையில் எல்லாருமே ரொம்ப வீரமாக இருப்பாங்க, ரொம்ப நியாயமாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, உலகத்துக்கு நல்லது சொல்லுவாங்க. கவிதை கொடுக்குற சுதந்திரமும் கவிதைக்கான ஒரு இலக்கணமும் என்னென்னா ரொம்ப சரியானவற்றை மட்டுமே நாம் அதில் வெளிப்படுத்துவோம். அந்த விதத்தில் கவிஞர்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதர்கள். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கவிஞருக்கே ஒரு லிபர்ட்டி உண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பொயட்டிக் லிபர்ட்டி என்று. அவருடைய உலகம் தனி. நியாயம், நீதி, நேர்மை, அன்பு, தோழமை, வீரம் எல்லாம் இருக்கும். பெரும்பாலும் கவிஞர்கள் வந்து மக்களுடைய குரலாக இருப்பாங்க. யாரும் வெளியில் வந்து சொல்ல முடியாத விஷயங்களை கார்ட்டூனிஸ்ட் சொல்கிற மாதிரி கவிஞர்கள் சொல்லி விடுவார்கள். அதனால தான் கவிதைகளும் கூட ஒரு வரலாற்று பதிவாக பல சமயங்களில் இருந்த ஒரு காலகட்டத்தை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன். மக்களுடைய வழக்குரைஞர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஹெச்ஆரில் சொல்லுவோம், எம்ப்ளாயி அட்வொகசி அப்படின்னு சொல்லுவோம். தொழிலாளர்களுடைய குறைகளை பேசுவதற்கு தான் ஹெச்ஆர் இருக்கணும். அவருடைய நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் நிர்வாகத்துக்குன்னு. அது மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய மனசாட்சியாக, சமுதாயத்தினுடைய ஒரு குரலாக, சமுதாயத்தின் வழக்குரைஞராக நீதியை, நேர்மையை, நியாயத்தை, எது சரி எது தவறு என்று தர்க்கம் செய்கிற, இடித்து காட்டுகிறவர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள். கவிதை எழுதுகிறவர்கள் அந்த கலாம் சொன்ன மாதிரி தூங்குறதுல வர்ற கனவுலாம் எழுத முடியாது. அதெல்லாம் ஞாபகமே இருக்காது. பெரிய விஞ்ஞானிகள் மட்டும்தான் அதையெல்லாம் குறிப்பிட்டு வச்சுக்குவாங்க. நீங்கள் பகலில் காண்கிற கனவு அவங்க ஒரு தூரத்து பார்வை, வெற்று பார்வை பார்த்து கொண்டு உலகத்தை யோசிக்கிற ஒரு மனக்கண் திறந்து பார்க்கறது தான் கனவு. தூரத்து பார்வை, நிலைக்குத்திய பார்வை. பாரதியை பற்றி நான் திரைப்படத்தை எடுத்ததில் கூட ஒருத்தர் இருந்துன்னு சொன்னாங்க. இங்கே யாருன்னு எனக்கு நினைவில்லை. ஒரு கிரேட் தேவராஜ் அவர் சொன்னார். அப்போ அவர் ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்காங்க, மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருக்கு. பாரதியார் விசும்பி அழுதுகிட்டே எழுதிட்டு இருக்காரு. என்ன அழுக சத்தம் கேட்குதுன்னு மனைவி எழுந்து பார்த்தா இவர் அழுதுகிட்டே எழுதுறாரு. என்ன அழுகுறீங்க நீங்கள் எழுதையிலன்னு கேட்டால், அங்கே பிஜி தீவில் கரும்பு விவசாயிகள் சிரமப்படுறாங்க. ஒரு பிஜி தீவில் இருக்கிற கரும்பு விவசாயிக்காக இங்கே வீட்டில் சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு பாரதியால் கண்கலங்கி அழ முடியுதுங்கிறது தான் கவிமானம். அதுதான் வந்து எம்பத்தி டு த கோர், டு த ஹைட் ஆஃப் எம்பத்தி அப்படின்னு சொன்னால் கவிஞர்களுக்கு தான் அது இருக்கும். அதற்கு பிறகு ஏர்வாடியார் அவர்கள் குறிப்பிட்டது போல் இமேஜினேஷன் கவிஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளால் ப்ராக்டிக்கலாக இருக்கவங்களால அதை யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனால் கவிஞர்கள் அதை ரொம்ப சுலபமாக ஒரு இமேஜின் பண்ணிடுவாங்க. எடிசன் கூட சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. நான் அதை ஐன்ஸ்டீன்னு படித்தேன். ஏர்வாடியார் எடிசன் எழுதியிருந்தாங்க. இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ் என்று சொல்லுவாங்க. நாலேஜ் கேன் பி அக்வயர்ட், பட் இமேஜினேஷன் இஸ் ஒரிஜினல். நம்ம சொந்தமாக யோசித்து நம்ம சொந்தமாக சொல்கிற ஒரு விஷயம்தான் அது கவிஞர்களுக்கு ரொம்ப இயலாக இருக்குது. அது ஏலன் சாருடைய கவிதை தொகுப்பில் நான் நிறைய பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டாங்கிறதுக்கான உதாரணம் வந்து ஃபிலாசபிக்கலாக இருக்குது. சிலது வந்து சாத்தியமாக என்று கூட அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஆனால் அதுதான் சரி, அதுதான் நியாயம் என்று நமக்கு தோணும். ஆனால் சாத்தியமில்லை என்றும் நமக்குள்ள ஒரு ஆள் வந்து இடித்துடைத்து கொண்டே இருப்பான். அதில் அவர் சொல்கிறாரு, லைட் லாங்ஸ் டு சீப் இன் அப்படிங்கிறாரு. அந்த சீப் கூட வார்த்தை எனக்கு வாட்டருக்கு ரொம்ப சரியாக வரும், லைட்டுக்கு வேறு மாதிரி வருமோ என்று தோணுனேன். பட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். லைட் லாங்ஸ் டு சீப் இன் என்றும் டஸ் வாட் ஒன்ஸ் லவ், இது ரொம்ப நல்லா இருக்கும். பலவற்றை நாம் வந்து மறந்து விடலாம், ஆனால் நடந்து போனதை டஸ் வாட் ஒன்ஸ் லிவ்டு டைம்லி சீஸ் டு பி என்கிற கேள்வி ரொம்ப அச்சாரமான கேள்வி. விவாகரத்தான கணவன் மனைவி கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. உங்களுடைய இன்பமான நாட்கள் எல்லாம் போயிட முடியுமா, அழிச்சிட முடியுமா என்பது போன்று பல சமயங்களில் நம்ம சகோதரர்களோட தொந்தரவாக இருக்க போது, நண்பர்களோட பிரிந்து விடுகிற போதெல்லாம் இந்த கேள்வி ஒரு மிக பெரும் கேள்வியாக வந்து நிற்கும். லாசஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் லைஃப், தேங்க் தம் என்பது கூட ஒரு கவிஞனுடைய பார்வை தான். நீங்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளணும், தோல்வி முதல் படியெல்லாம் பல விதமாக சொல்லலாம். அதை இன்னும் வேறு விதமாக ரொம்ப அற்புதமாக ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. நான் அந்த பாடலை குறித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் படித்தா காலையிலிருந்து வெகு நேரமாக என்னை விட கூடுதலாக காத்திருக்கிற மேடத்திற்கு நான் தொந்தரவு செய்யக்கூடாது, நான் வேகமாக போகிறேன். 20வது பாட்டில் சொல்கிறாங்க, லைஃப் மே சீம் டேபிள் வேர் a vast expanse of vacant air. அது ஆங்கிலத்திலே எழுதுன மாதிரி இருக்குதுமா, மொழிபெயர்ப்பு மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. பட் இன் ஒன் கார்னர் ஸ்மால் அண்ட் ஸ்வீட் லை ஹம்பிள் ஜாய்ஸ் ஃபார் ஹார்ட்ஸ் டு மீட் என்பதெல்லாம் எனக்கு என்னமோ லில்லி அந்த மாதிரி லெவலில் இருக்க ரொம்ப ரொம்ப பொயட்டிக்காக நல்லா இருக்குது. அதுக்காக இன்னொரு முறை படிக்கிறேன். லைஃப் மே சீம் a table bare, a vast expanse of vacant air, but in one corner small and sweet lie humble joys for hearts to meet. ரொம்ப துன்பப்படுகிற வாழ்க்கைகள். நான் கந்தர்வனுடைய ஒரு கதை ஒன்று சமீபத்தில் படித்தேன். அவருடைய தொகுப்புலேருந்து ஒரு காலையில் வந்து ஒரு தொழிலாளி வந்து வாசலில் நிற்பான்.
அந்த வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு அவன் குரல் கொடுப்பான், தாயி அப்படின்ற மாதிரி. தரையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குட்டிக்கிட்டே இருப்பான். யாரும் அந்த வீட்டிலேருந்து பதில் சொல்ல மாட்டாங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கடமையாக கத்துவான், அப்பயும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. 15 நிமிஷம் கழிச்சு ஒரு சின்ன பையன் வீட்டுலேருந்து ஓடி வருவான். ஓடி வந்துட்டு அந்த வயதானவருடைய பெயரை சொல்லி அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அதற்கு பிறகு அந்த வீட்டுக்குலேருந்து வருவார் அந்த பெரியவர், மிக சாமர்த்தியமாக அவனை முழுக்க வேலை வாங்குவார். அவரை பார்த்த உடனே இந்த தொழிலை உடனே இடுப்பில் இருக்கிற கூட அதை எடுத்து இடுப்பில் கட்டிப்பான். திருப்பி அவர் உள்ளே போவார், திருப்பி வந்து ஒரு வேலை செய்வார், திருப்பி தோளில் இருக்கிறத எடுத்து இடுப்பில் கட்டுவான். திரும்பி திரும்பி கட்டிக்கிட்டே இருப்பான். எதற்காக இதையெல்லாம் கந்தர்வன் சொல்கிறாருன்னு நம்ம யோசிப்போம். அந்த வேலையெல்லாம் முடியும், சாமர்த்தியமாக முதலாளி முடிச்சிருவார். அதற்கு பிறகு மறுநாள் அவன் வேலைக்கு வருவான். வந்தபோது அவர் கவனிப்பார், அவன் துண்டே இல்லாமல் இருப்பான். அவன் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டலைன்னு அவர் கவனிப்பார். அவர் போய் மரப்பீரோட திறந்து புது துண்டு ஒன்று எடுத்து கொடுப்பாரு, வெளியே வந்து. அவன் எனக்கு துண்டு வேண்டாம்மா, இல்லை பண்ணி வச்சுக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு தேவை அவன் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிற அந்த மரியாதை. துண்டு போனால் கூட பரவாயில்லைன்னு அப்படி கவனிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள். அப்சர்வேஷன் வந்து ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவிஞர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை இதில் பார்க்கேன். துன்பப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் இயலன். தோஸ் ஹூ நோட்டீஸ், இந்த மாதிரி பல அற்புதமான கவிதைகள் இருக்குது. 23 சொல்கிறாரு, சம் கிவ் ஹனி, அது அவரே சொன்னார். மலர்களும் தேனியும் எடுப்பார் சிலர், கொடுப்பார் சிலர். நான் கூட எடுப்பதும் கொடுப்பதும்னு தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன் 2004. எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தில். இங்கே எடுப்போமா, அங்கே எடுப்போமா, இதை வாங்கிக்குவோமா, அதை பற்றிக்குவோமா, எப்படி கைகொள்வோம் என்று பார்க்கிற மனிதர்கள் மத்தியில் எதை கொடுப்போம் என்று பார்க்கிற மனிதர்கள் இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், எடுத்தா என்ன கொடுத்தா என்ன, தேன் தான் சொல்கிறார். தேனான மனிதர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். We measure everything with money until just a moment before life's endன்னு ஒன்று சொல்கிறாரு. எல்லாத்தையும் பணத்தில் எடை போடுகிற மனிதர்களே இறப்புக்கு முன்னால். நம்ம அதை பார்த்தோம், லதா மங்கேஷ்கருடைய ஒரு வீடியோ பார்த்தோம், இவருடைய ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு வீடியோ பார்த்தோம். நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், ஆப்பிள் ஃபோன். அவர் சொல்கிறார், எனக்கு நான் வந்து ஒரு குளிர் அறையில் இருக்கேன், ஒரு மெத்தையில் படுத்திருக்கேன், எனக்கு முன்னாடி பச்சை கலரில் கணனி ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் வந்து பல கோடுகள் தெரியுது, அது எப்போ நிற்கும் தெரியல, என்னுடைய வலியை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது, நான் தான் சுமந்தாகணும். எவ்வளோ என்கிட்ட பணம் இருக்குங்கிறார். மனிதன் வந்து இறக்கும் தருவாயில் தான் உணர்றான் பணம் மட்டுமே, அல்லது பணம் எதுவும் செய்ய முடியாது என்பதை அதையும் எடுத்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஈவன் மேபி அதாவது ஒரு 74 ஒன்று சொல்கிறார், ஹார்ட்ஸ் ஹூ லாங் டு கெட் ட்ரென்ச்டுங்கிறாரு. அதாவது அன்பு மழையில் நினைறதை பற்றி, சைல்ட் லைக் ஹார்ட்ஸ் ஹூ லாங் டு அப்படிங்கிறதும் என்னுடைய கேள்வி எனக்கே இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. எ டோர் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சேஃப்டி, நாட் அ சைன் ஆஃப் டினேல்ங்கிறார். கதவு என்பது பாதுகாப்புக்கு தான். இப்போ கூட இப்போ யாரோ சாத்தன கதவுக்கு இங்கேருந்து ஃபீல் பண்ணுறாரு, யாரோ வராங்க உள்ள விடுங்க. கதவுகள் பாதுகாப்புக்கு தானே தவிர யாரையும் தவிர்ப்பதற்கு அல்ல என்பது போல சொல்கிறாரு. இந்த மாதிரி கவிஞர்கள் நமக்கு வேணும். வாழ்க்கையில் இருக்கிற அற்புதமான விஷயங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க. யுவர் பிளேஸ் இன் த வேர்ல்ட் இஸ் மெஷர்ட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யுவர் கைண்ட்னஸ் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் நான் பார்த்தேன். இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, எல்லாரும் பேசணும் கொள்ளணும், எல்லாரும் பேசணும்னு ஒரு இடம் கொடுக்குறாரு. அது தவிர அந்த இயற்கை விவசாயிக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. 2 நிமிடம் கட்டாயமாக சொல்கிறாரு, அவர் 20 நிமிடம் எடுத்துக்கிறார். நான் அவரை கவனிக்காதது போல் பதட்டமாக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேசணுங்கிறதுனால பரவாயில்லை, நான் இந்த அரை நாள் இவருக்குன்னு ஒதுக்கிட்டு நான் இருந்தேன். ஆனால் அவர் பதட்டமே படலை. அவர் போகும்போது தான் சொல்கிறாரு, உங்களுக்கு நேரம் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். இதுதான் வந்து அவர் எழுத்துக்கும் செயலுக்கும் இருக்கிற ஒற்றுமை. அவர் வந்து எழுதுவது மட்டுமல்ல, அவர் அப்படியே இருக்கிறார். கனவு காண்றதுக்கு ஒரு மனநிலை வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பல பேர்ட்டு அது இல்லை, அது ஒரு வறண்ட பூமியாக இருக்குது பலருடைய மனசு. ஈர மனதில் தான் கவிதை வரும். கவிதை எழுத சொற்சிக்கனம் வேணும். நிறைய எழுதலாம், பெரிய பெரிய கட்டுரைகள் எழுதலாம். சின்னதாக அழகாக கிச்சன் எழுதுறது தான். முத்துக்கள் வேணும், மணல் இல்லை. முகிழ்தல், குளிர்த்தல், முளைத்தல். இந்த முகிழ்தல் கூட நான் நினைப்பேன். இந்த முகிழ்தல்ங்கிறது நீங்கள் வந்து அப்போ தான் அந்த வார்த்தை வரும். நிறைய உள்ள சரக்கு இருந்தால். நான் என்னுடைய கண்ணதாசன் நான் பேசுகிறது நினைப்பதெல்லாம் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். கண்ணதாசன் வந்து எப்படின்னா, இந்த மாடு ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு வந்து தின்னுட்டு கண்டதையும் பாலை கொடுப்போம். அந்த பாலில் அவ்வளோ நியூட்ரியன்ஸும் வந்துடும் அது சாப்பிட்டதனுடைய. அதுலேருந்து எடுத்து நம்ம மோராக்கி, தயிராக்கி, வெண்ணெய் எடுத்து நெய்யாக உருக்கி நெய்யை சாப்பிட்ற மாதிரி கண்ணதாசன் கொடுக்குற வார்த்தைகள். உலகத்தில் இருக்கிற ஞானம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து சுருக்கி கொஞ்சமாக 2 ஸ்பூனில் கொடுத்துட்றாரு. நம்ம மொத்தமாக போய் பல ஏக்கரை திங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட கவிதைகளை நம்ம முகிழ்தலாக, துளிர்த்தலாக, முளைத்தலாக இயலன் எழுதியிருக்காரு. சிலர் பேசுவதே அப்படி தான் இருக்கும்.
இப்போ ஜெயகாந்தெல்லாம் ஏதாவது சொன்னால் அது ஒரு கொட்டேஷனாக போடலாம், சாதாரணமாக பேசுகிறதே சொல்லலாம். அவருடைய சபையில் சொல்லுவாங்க, சாக்கா அவர்களோட நான் நெருங்கிய ஒரு நடையாளனாக பல நாள் இருந்திருக்கேன், நண்பன் சொல்ல பயமாக இருக்கு, அவர் பெரிய எழுத்தாளர். சிலர் பேசுவதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் காதலி பேசினா காதலனுக்கு எல்லாமே கவிதையாக தெரியும். அப்படி இல்லாமல் சாதாரண மனிதர்களுக்கே கவிதையாக தெரியணும்னா அது ஒரு சில கவிஞர்கள் தான் வரும். பாரதியார் அப்படி தான் சொன்னார், கண்ணதாசன் சொன்னதெல்லாம் அப்படி இருக்கு. எளிமை, ஆழம், நிஜம், அழகு, இதெல்லாம் இருந்தால் கவிதை. ஒரு கவிதைக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு எளிமையாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும், நிஜமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஆனால் நிஜம் கொஞ்சம் கம்மி தான் சில கவிதைகளில். நான் பேச நினைப்பது இல்லாமல் நான் அதை சொல்லியிருக்கேன். கவிஞர்கள் மனதை படிக்கிறார்கள், சமூகத்தின் சாட்சியாக இருக்கார்கள், கவனிக்காததை கவனிக்கிறார்கள், புதிய உலகம் நிலை குறித்து கனவு, பின்பு அதை இவங்க சொல்கிறத வேற யாராவது நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஒரு கவிதை சில பெரிய வலிமையானவர்களை தூண்டும், செயல்படுத்த வைக்க, அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும், அவர்களை மாற்றிக்கொள்ள வைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைகளை படைத்து தொடர்ந்து நூல்களை எழுதி கொண்டிருக்கிற, பலருக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கிற சமூக போராளி தமிழ் ஈழன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலும் வாழ்த்துதலும். நாட்டு கணக்கு நாட்டிய கணக்கு மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி.